உன் சுமையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ ஒன்று செய். பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சொல்லுங்க, நம்ம இயேசுக்காக பைத்தியக்காரனா மாறுறோம். we become fool for Christ. ஆண்டவருக்காக நம்ம ஃபூலா மாறுறதுல தப்பு இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் சிலுவையில் எனக்காக அவர் ஒண்ணுமில்லாம போனார். நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே, நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே, நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இதோ நமக்கு உயிர் மூச்சை மீண்டுமாய் இந்த நாளிலும் தந்திருக்கின்ற மூவொரு இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றிதான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பிடித்த ஜெபம். ஆகவே எல்லோரும் நான் சொல்வோம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. திருப்பாடல் 50:23 சொல்கின்றது, நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று வாசிக்கப்படுகின்றது. ஆம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய வழிகளை செம்மையாக்கவும் நாம் சாட்சியின் பிள்ளைகளாக வாழவும் நமக்கு ஆவியின் துணை வேண்டும். ஆகவே ஆவியானவரை உள்ளத்தில் நினைத்து நாம் எல்லோரும் வரவேற்போம். அவரே நம்மை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துபவர், அவரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருபவர், அவரே நம் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் சீர்படுத்துபவர். ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் எல்லோரும் கண்களை மூடியவாறே இரு கைகளை மேலே உயர்த்தி நம்மை படைத்த ஆண்டவரை வாயார அறிக்கையிட்டு துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அசைவாடுகின்ற ஆவியானவர், தூய்மையின் ஆவியானவர் இதோ இந்த ஆலயம் முழுவதும் நம்மை நிரப்ப வேண்டுமாய், அவருடைய ஆவியின் அபிஷேகம் நம்மில் எப்போதும் தங்க வேண்டுமாய் நாம் அமைதியில் ஒரு நிமிடம் மீண்டுமாக நன்றி செலுத்தி, ஆவியானவரே எங்கள் உள்ளங்களில் நீர் வாரும், எங்கள் மனதை தூய்மைப்படுத்தும். அபிஷேக முத்திரையானவரே, நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்திட எங்களை அன்பாய் வழிநடத்தும். ஆறுதல் தருகின்ற ஆவியானவரே, அதிசயம் செய்கின்ற ஆவியானவரே, எங்களுக்கு நீர் மட்டுமே துணை. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என்று சொல்லி பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கண்களை மூடி கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. விசுவாசத்தோடு வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. கைகளை அசைத்து வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. கண்களை மூடியவாறே கைகளை கூப்பி, ஆண்டவரே, நான் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு அருளி எனக்கு பலமாகவும் பக்க பலமாகவும் ஜீவ நதியாகவும் நான் கனமடைய வேண்டும் ஆண்டவரே. அப்போது உம்முடைய சாட்சியின் பிள்ளையாக வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெப உணர்வோடு கண்களை மூடியவாறே கைகளை கூப்பி பாடுவோம். பலமடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலமடைய நிரப்பிடுமே. ஆமென். பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை தேற்றிடும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மனதின் காயங்களை ஆற்றிடும். அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பிடும் என்று சொல்லி கண்களை மூடியவாறே கைகளை கூப்பி ஒரே மனதாய் ஏதோ இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் சேர்ந்து பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். கண்களை மூடி ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும்
என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. கைகளை கூப்பி அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. கண்களை மூடி வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. குட் மார்னிங். அதாவது ரொம்ப நாளாக ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ எவ்வளவுக்கு ஆசையோடு ஆவலோடு மக்கள் பார்க்க போவாங்களோ, அந்த மாதிரி சில மாதங்களுக்கு முன்பாக படம் எடுக்க தொடங்கி அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களை படம் எடுத்து நம்முடைய அழைப்பினை தெரிவித்து பல வேலைகளிடையே நமக்காக ஒற்றுக்கொண்டு இந்த நாளை ஒதுக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஃபாதர் ஆல்பர்ட்டை பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்லை. ஒன்று மட்டும்தான், நற்செய்தியை நல்முறையில் அவர் நம் உள்ளத்தில் பதிப்பார், ஆழமாக பதிப்பார். வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிச்சுவடிலும் அதை ஊன்ற செய்வார். அதிலிருந்து துளித்தெழுகின்ற கிளைகள், இலைகள், மரங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கின்ற வகையிலே அவரது போதனை இருக்கும் என்பது நிச்சயம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பிற்காக வந்திருக்கிற அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது அருட்தந்தை அவர்களை இந்த நாள் முழுவதும் தன்னுள் எடுத்து நற்செய்தினை பரப்ப நாம் அவருக்கு இந்த நாளை கொடுக்கிறோம். மீண்டுமாக எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி, ஆவியானவர் நம்மீது பொழிந்துள்ளார் என்ற விசுவாசத்தோடு மீண்டுமாக அந்த 4 வரிகளை மட்டும் கைகளை கூப்பி கண்களை மூடி பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே,
அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலை பொழுதிலுமை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நாளின் தியானத்தில் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து பலன் கொடுக்கிற சாட்சிகளாக பிள்ளைகளை உயர்த்த இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த தியானம் பிள்ளைகளுக்கு உகந்த தியானமாக, இந்த திருவிழாவிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அபிஷேக தியானமாக இது உயர்ந்து இருப்பதாக. இயேசுவினுடைய பரிசுத்த கரம் பிள்ளைகளை தாங்கி இருக்கும்படியாக எசையா 9 2வது இறைவசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடியாக, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆமென். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்கிற வார்த்தையின்படியாக, வார்த்தை என்கிற அபிஷேக விடுதலை வல்லமை, வார்த்தை என்கிற வெளிச்சம் இந்த பங்கு மக்களையும் நிரப்புவதாக. ஆமென். இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமையினால் பிள்ளைகள் பலனூட்டப்படுவார்கள். ஆமென். ஆண்டவர் தாமே எங்களுக்கு இதை செய்தார் என்று பிள்ளைகள் சான்று பகர இந்த தியானம் ஒரு சாட்சியாய் அமைவதாக. ஆமென். இயேசுவி ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே இந்த தியானத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த இடத்தையும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லைகளையும், இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிற எல்லா பொருட்களையும், சிறப்பாக ஒலி அமைப்புகளையும், இன்னும் இந்த இடத்திலே பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உணவு பதார்த்தங்கள், தண்ணீர், எல்லா பொருட்களையும் நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த தீமைக்கும் உட்படாதபடிக்கு உம்முடைய பேரிரக்கம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தவும். இன்னும் இந்த தியானத்திற்கு வரவேண்டிய பிள்ளைகள் வர முடியாத சூழலை சந்தித்து கொண்டிருந்தார், அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா சூழல்களிலும் செயலாற்றுகிறவர் இந்த சூழலையும் கரமெடுத்து கொள்ளும்படியாக தெய்வீக ஆசீர்வாத கிருபைக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, இந்த தியானத்தை ஒப்பு கொடுத்து, வந்திருக்கிற எல்லாருடைய குறைகளையும் கவலைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவினுடைய மகிமை விளங்க மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த தியானத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஃபாதர் சொன்னது போல இது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத தியானமாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் இன்றைக்கி ஆகஸ்ட் 15 லீவு நாள், நல்லா படுத்து நல்லா ஒரு போண்டா சுட்டு தின்னுவிட்டு, மழை வேற வர மாதிரி இருக்குது, அப்பப்போ வானம் இருட்டிக்கிட்டு இருக்குது, அதனால் நல்லா ஒரு போண்டா பஜ்ஜியை சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா கும்முன்னு படுத்து தூங்கியிருக்கலாம். நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறீங்க. மிகவும் பாராட்டுதற்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் போண்டா பஜ்ஜின்னு இல்லாமல் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்காமல், இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள், டிவியை திறந்தால் நிறைய பேர் ஆடை இல்லாமல் சுதந்திரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வார்த்தைங்கிற ஒரு வடிவம் இல்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு உலகம் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு உண்மையாலுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது உண்மையான மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு. அது உண்மையான மகிழ்ச்சினா கடவுள்கிட்ட இல்லை, உலகத்தின்படி அது ஒரு உண்மையான மகிழ்ச்சி. அது அவங்களுக்கு உடலுக்கு நிறைவு கொடுக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியை தேடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் அந்த மகிழ்ச்சியை தேடாமல் ஊனை ஒடுக்கி, உடலை ஒடுக்கி, மனசை ஒடுக்கி, இந்த ஒடுக்குதலுக்கு பேர் தான் தியானம். சாமியார்களுக்கெல்லாம் மாதம் மாதம் தியானம் வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பழைய வார்த்தை, பழைய ஆட்களுக்கு தெரியும், ஞான
ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஞான ஒடுக்கம். நீங்கள் ஞானத்தை வேண்டி உங்களை ஒடுக்கிறதுக்கு பேர் தான் தியானமே. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கி இங்கே உட்கார்ந்து ஆண்டவருக்குள் வெற்றி பெற வந்திருக்கிறீங்க. உண்மையாலுமே யார் இளிச்சவாயி? அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உட்காந்து, ஆமாம் தியானம் போய் உட்காந்துட்டு வராளுங்க, என்னத்த தான் கண்டாள், இந்த மகிழ்ச்சியை பாரு அப்படின்னு உலகம் காட்டுற மகிழ்ச்சி அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நிறைவானது அப்படின்னு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கடவுள் தான் ஜெயிப்பார் கடைசியில். ஏன்னா தீமை ஜெயிக்கவே முடியாது. அதனால் கடவுள் உங்களையும் ஜெயிக்க வைப்பார். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்தனே அப்படின்ற கவலை இல்லாமல் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வலதுகிற முயற்சி சொல்லுவோம், ஹல்லேலூயா. இல்லை சாமி, மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, நானும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுல்ல, அதனால் கோயிலில் போய் உட்காந்து தொலைஞ்சிட்டு வந்தோம்னா எங்கேயோ மோட்சம் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேதனையோடு தான் வந்திருக்கிறேன். டிவியெல்லாம் விட்டுட்டு உலகத்தை விட்டுட்டு வந்திருக்கமேங்கிற கவலை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இருக்கும் அதெல்லாம் மாற்றிடுவார் ஆண்டவர், எல்லாம் மாற்றிடுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, இந்த எடுபட்ட பையன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் போல அப்படின்னு. அதனால் மனசில் என்னையை திட்டாதீங்க. அன்புக்குரிய பிள்ளைகளை, இது ஒரு போராட்டம். வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டத்திற்குள்ளே நம்ம பயணித்து கடவுளோடு இணைந்து அன்னையோடு இணைந்து வெற்றி பெறணும். கடவுளுடைய ஆசை என்னென்னா நம்ம எல்லாரையும் வெற்றியடைய செய்யணும். இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்து நீங்கள் போட்டியில் சேர்த்து விடுவீங்க, படிக்க வைக்கிறீங்க, காசு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஃபாதர் என் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள் ஃபாதர், ஃபீஸ் ரொம்ப கட்டுறேன், வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டுறோம், ஜெயிக்கணும் ஃபாதர் அப்படின்னாங்க. எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தானே விரும்புவாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற கடவுள் நீங்கள் வெற்றி அடையணும்னு விரும்புவாரா, தோல்வி அடையணும்னு விரும்புவாரா? அவரும் நல்ல அப்பா தானே, வெற்றி அடையணும்னு தானே விரும்புவார். அதனால தான் கடவுள் நம்மளுக்காக காத்திருக்கிறாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு, இப்படி யாரையாவது பங்கு சாமியாருங்க அதுக்கு தான் பேசுகிறாங்க, அதுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு பங்கு தந்தை. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறா? இல்லை. என்ன எல்லாம் முழிக்கிறத பார்த்தா இது சந்தேகமாக பார்க்க மாதிரி. சாமியார்கள் கத்தோலிக்க குருக்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குதா? மற்ற சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு இருக்கும். அவங்க ஒழுங்கு திட்டம் வேறு, நம்ம ஒழுங்கு திட்டத்தின்படி சாமியார்களுக்கு கல்யாண காட்சி கிடையாது. ஏன் இல்லை? தன் பிள்ளைகளுடைய குடும்பம் தான் தன் குடும்பம். நீங்கள் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது யோசிக்கிறீங்க, அதெல்லாம் யோசிக்கப்படாது. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானே இங்கே குருக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடையாளமாக ஏன் நிற்க வச்சிருக்கார் கடவுள்? உங்களுக்காக ஒருத்தரை நான் என்ன செய்கிறேன், தெரிந்தெடுத்து நான் வச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறத கேளுங்க. அவங்க என்ன வழி உங்களை சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதன்படி நீங்கள் செயல்படுங்க. அப்போ நீங்கள் வெற்றி அடைவீங்க. அப்போ ஒரு குருவானவர் வாரம் பூசையில் பிரசங்கம், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பேருக்கு புரியாது. ஆமாம், அவர் பெரிய ஒழுங்கு நம்மகிட்ட சொல்ல வந்துட்டார் அப்படின்னு நம்ம மனசு நம்மளுக்கு நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தவறுகளை எல்லாம். அதனால தான் ஃபாதர்ஸு ஐயோ இந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு உள்ளதுக்குள்ளே ஓடும். என் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கணும், யாரை வச்சாவது என் பிள்ளையை காப்பாற்றணும். நம்மளாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம் பிள்ளைகளை, அதோடு நிப்பாட்டிடுவோமா? ஸ்கூலுக்கு போகிற நல்லா படி அப்படி நிப்பாட்டிடுவோமா? அடுத்தது என்ன செய்கிறோம்? டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன், மேக்ஸுக்கு தனி அப்படின்னு. இப்போ அது மாதிரி தான் இதுவும். உங்கள் ஃபாதருக்கு வந்து ஐயோ பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் பேர் தப்பாக போயிடக்கூடாது, எல்லாரும் காப்பாற்றப்படணுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த கிறுக்கு பையில கூப்பிட்டு இங்கே நிப்பாட்டி இருக்கிறார். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நம்மளை கிறுக்கு பையன் ஒத்துருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையாக கிறுக்கு தான் நம்ம. ஏன்னா என் வீட்லேயும் டிவி இருக்கு, என் வீட்லேயும் ஏசி இருக்கு, என் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதையாவது வச்சு நல்லா கூலிங்காக எடுத்து ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு நானும் டிவியை தந்தேன்னா எனக்கும் வரும் நாகினி நந்தினி மோகினி. உங்கள் டிவியில் தான் இல்லை, என் டிவிலையும் வரும் குலதெய்வம்.
நானும் டிவியை போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டு நானும் பிக் பாஸ், அரட்டை அரங்கம் அப்படின்னு திருப்ப சரிகம பதனி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் படுத்திருந்தேன். நான் ரெட்டனை கால் போட்டு நானும் சந்தோஷமாக இருப்பேன். என் உடம்பு அதை தான் விரும்புது. எல்லாத்துக்கும் உடம்பு ஒன்று தானே, என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? ஆமாம் தானே? ஆமாம். இப்போ யாரை கடவுள் எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதனால் நானும் தப்பிக்கணும் இல்லை. அப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும். அதனால் உலகத்தின் பார்வையில் நமக்கு இருக்கந்தான். இந்த மாதிரி ஓடுறவங்க நிறைய பேர் நினச்சிப்பாங்க, ஆல்பர்ட் சாமி சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு ஒரே பெருமை தான் அப்படின்னு. பெருமை. ஆனால் வீட்டுக்கு போனால் நம்ம எருமை. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்நேரம் என்னுடைய இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, இவன் எங்கே போய் ஊர் சுற்றின்னு இருக்கிறானோ தெரில, பாரு இந்த சாமியார் பங்குல இல்லாமல் எங்கேயோ போய் சுற்றின்னு இருக்கிறாருன்னு 4 பேர் நம்மளை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. பூசைக்கு பார்த்துருப்பாங்க, பூசையில் நான் இல்லை. அப்போ என்ன நினைப்பாங்க, அவங்க கணக்கு போடுவாங்க, இந்நேரம் ஏதோ ஸ்விம்மிங் பூலில் கையில் ஒரு பீர் கிளாஸோட சாமியார் படுத்துன்னுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம கையில் பைபிளை வச்சுக்கிட்டு இங்கே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சாயந்தரம் வரைக்கும் இங்கே நிற்கணும் நான், அப்படி தானே? இது அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், அடுத்தவர்களுடைய புகழ்ச்சியோ, அடுத்தவர்களுடைய போற்றுதலோ, அடுத்தவர்களுடைய பெருமையோ நம்மை வாழ வைக்காது. ஆண்டவருக்குள் நம்ம சரியாக பயணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நீ துவங்கி விட்டாயா? Have you started your journey? இன்னைக்கு அந்த பயணம் நிறைய பேர் துவங்காமலே இருக்கிறோம், இன்னும் இருக்கிறோம், அப்படியே தான் இருக்கிறோம். அதான் நான் கோயிலுக்கு வரேன் போகிறேன், பயணம் தான் போயிட்டு இருக்குதே. நம்ம சொல்கிறோம் உள்ளொளி பயணம், ஒரு ஆன்ம பயணம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ராவலிங். மாதாம்மாவும் ஒரு பக்தியுள்ள தாயாக இருந்தாங்க, பக்தியுள்ள தாயாக இருந்தாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம். அம்மாவும் நல்ல ஒரு தாய், ஜெபம் பண்ணாங்க, வீட்டு வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு அடங்கி வாழ்ந்தாங்க. வெரி குட். பயணம் ஆரம்பிக்கலை. பயணம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? கடவுளிடமிருந்து செய்தி வந்துச்சு, இந்த பாரு எனக்கு இதுதான் திட்டம், உன்னைய வச்சு இதுதான் திட்டம். இந்த திட்டத்தை நீ உணர்ந்து என்ன செய், பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா? என்னுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட தயாராக இருக்கிறியா? ஆண்டவர் வந்து காவல் தூதர், நம்முடைய கபிரியேல் தூதர் அனுப்புகிறாரு. கபிரியேல் தூதர் வந்து நிற்கிறாரு. என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு கபிரியேல் தூதர் வந்து நின்றுப்பார்ல, இப்படி எஃபெக்ட்லாம் போட்டிருக்க மாட்டார். அவர் வந்திருக்கே தெரியாது. மாதாம்மா பார்த்துட்டாங்க, ஐயோ பெரிய ஆள் வந்துட்டாரு, என்னது இது, எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியலையே. அவர் என்ன அழகாக கேட்டார், கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற வேண்டும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? இப்போ கேட்கும்போது நல்லா இருக்கும். மங்கள வார்த்தை. இப்போ நம்ம அதுதான் சொல்கிறோம், மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உடன். ஆனால் அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி மாதாவுக்கு வந்த செய்தி எப்படி மங்களமாக இருந்திருக்க முடியும்? ஒரு கன்னி பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும். கல்யாணமே ஆகாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பமாக போகணும். உலகத்துக்கு தெரியாது. மாதாம்மா மைக்கு போட்டு ஒரு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு, அன்புக்குரியவர்களே, நான் கர்ப்பமாக இருப்பது கடவுளுடைய வல்லமையினால் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன், ஆகவே கண்டபடி பேசிவிடாதீர்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது கர்ப்பமாக வந்தால் நீங்கள் என்ன பேசுவீங்க? என்னம்மா ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டீங்க, தவறுதலாக பேசுவாங்க. சரியாக சொல்லுங்கள், நம்ம என்ன சொல்லுவோம்? குட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது, நீங்கள் தெரியாது, எல்லாம் உங்கள் பாட்டி தாத்தாவை போய் கேள, நல்லா சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை பெக்க முடியாத நிலையில் இப்போ நிறையா பிள்ளைங்க நிற்கிறாங்க. குழந்தை கிடைக்கல, கொஞ்சம் இல்லை டிலேயாக கிடைக்கிது சில பேர்த்துக்கெல்லாம். ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, குழந்தை இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணுறேன். அந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுவுது. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அழுவுது. அழுது முடித்தோடனையும் எழுப்பி என்ன பிரச்சனை கேட்டேன். அது சொல்லுது, என்னை இந்த சமூகம் வாழ விட மாட்டேங்குது, நான் என்னமோ வேணா பிடிச்சி வச்சிட்ருக்க மாதிரி, கர்ப்பத்தை நான் விடாமல் பிடிச்சி வச்சிட்ருக்க மாதிரி எல்லோரும் என்னையை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அது உண்மை. நிறைய பேர் நம்ம ரொம்ப நல்லது விசாரிக்கிறது மாதிரி விசாரிக்கிறது. என்ன ஒன்றும் இல்லையா,
ஏன்னா ஒன்றும் இல்லையா, அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்க போகிறாங்க, வேணான்னா வாழ போகிறாங்க. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். அப்போது நம்ம அந்த அந்த நெருக்குதலை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அன்னை மரியாளுடைய காலத்துலேயும் நடந்தது. ஆனால் என்னைய யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டோம், என்ன ஒன்றும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே அப்படி பைபிள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேணி ஒன்று இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். போயிட்டு ஃபாதர் தோத்திரம் ஃபாதர் அப்படின்னார். தோத்திரம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? ஃபாதர், இந்த கேணியில் ஒரு அதிசய கேணி, இந்த தண்ணி வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பற்றி சொன்னார். இதை வந்து குடிக்கிறவங்களுக்கு நிறைய நோய் நீங்குது, நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கிது ஃபாதர், குழந்தை கிடைக்கிது அப்படின்னு. போன மாதம் கூட ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. இந்த தண்ணி எடுத்து கொடுத்து விட்டோம், அவங்க குடித்தாங்க, இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாட்சியம், நிறைய சாட்சியம் இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லிவிட்டு கடைசியில் ஃபாதர் நீங்கள் குடிக்கிறீங்களான்னாரு. ஏன் ஃபாதர்? கர்ப்பமாயிடும் அப்படி சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். அவரே சிரிச்சிட்டார், என்னடா சாமியார். பாருங்க, அந்த தண்ணிக்கு ஒரு வல்லமை இருக்குது. நம்ம தீர்த்தம், அதை பற்றி நம்ம தப்பாக சொல்லலை. பட் ஆனால் அதை தாண்டிய ஒரு பயணம் ஒன்று இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நமக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள். அன்னை மரியாளுடைய காலத்தில் அன்னை மரியாளுக்கு அந்த திட்டம் சொல்லப்பட்ட போது அந்த திட்டத்திற்கான முகாந்தாரமே இல்லை. எப்படி இது நடக்க முடியும்? மாதாமாவுக்கும் தெரியவே தெரியாது. இதை மாதிரி உலகத்தில் நடந்ததும் கிடையாது, இனிமேல் நடக்க போகிறதும் கிடையாது. அது ஒரே ஒரு தடவை தான் நடந்தது. ஏதோ 10 பேருக்கு நடந்திருக்குன்னா பரவாயில்ல, நமக்கும் நடக்கும்னு சொல்லலாம். அன்னை மரியாள் அந்த திட்டத்தை உணர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. கடவுள் கொடுத்துட்டார், டார்கெட் கொடுத்துட்டார். இப்போ இந்த டார்கெட் அவங்க என்ன பண்ணணும்? எடுத்துகிட்டு ஓடணும். அந்த டார்கெட் எவ்வளோ கஷ்டமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இன்றைக்கி கடவுள் உங்களுக்கும் அந்த திட்டத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த திட்டத்தை பயணிக்கிறது தான் நம்மளுடைய சிறப்பு அழைப்பு. இதுக்குத்தான் இந்த தியானம். இந்த தியானத்துக்கு வந்துட்டால் மோட்சத்துக்கு போயிடுமா ஃபாதர்? நோ. இந்த தியானத்துக்கு வந்துட்டதுனால மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. இந்த தியானத்தில் நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தையை உள்ளே வாங்கி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பலன் கொடுக்க முயற்சிச்சிங்கன்னா போதும், நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கனி கொடுக்குற பிள்ளையாக மாறினீங்கன்னா போதும். உங்களுக்கு விருப்பமான விதத்திலேயே கடவுள் உங்களை வழிநடத்துகிற விதத்தில் எவ்வளோ ஃபாதர் கணக்கு கொடுக்கணும்? யோவான் 15:8 வாசி பாருங்கள் பார்ப்போம். பைபிள் வச்சுருக்கிறவங்க எடுங்க, பைபிள் வச்சுருக்கிறவங்க எடுங்க பார்ப்போம். இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து பைபிள் கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க, இப்போ பைபிள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே படிச்சிட்டோம். முன்னாடியெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் குருவானவர் வாசிப்பார், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு முறைமை அப்படி தான் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்குறோம். இந்த மாதிரி சிறப்பு தியானத்தில் சண்டே கூட நம்ம அழுத்துறதில்ல, வலியுறுத்துறதில்ல. இந்த மாதிரி சிறப்பு தியானத்தில் நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வர்றதே ஒரு கனி கொடுக்குற ஒரு நிலை தான். நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போகிறீங்க, ஜாமான் வாங்க. அங்கே போனீங்கன்னாக்க ஜாமான்லாம் வாங்கியாச்சு. இப்போ அதெல்லாம் எப்படி போடணும்? எதில் போட்டு கொண்டு வர்றது? பை வேணுமில்ல. அதில் அவங்க வந்து ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க. சும்மா கொடுப்பாங்களா? அதுக்கு காசு, அதுக்கு 25 ரூபா, அதுக்கு 10 ரூபா. உடனே வீட்டில் கிளம்பும் போதே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? அந்த பையை வாங்கிறதுக்கு 2 கட்டை பையை எடுப்பா. அப்போ போகும்போதே பிளானாக போகிறீங்கள, யுவர் பிளான்டு. போய் ஜாமான் வாங்க போகிறோம், அதை போடுறதுக்கு ஒரு கட்டைப்பை வேணும், அது வண்டியில் மாட்டுறதுக்கு நல்ல பலனாக இருக்கணும். பாருங்கள், ஒரு சாதாரணமாக கடையில் போய் ஜாமான் வாங்குகிற நீங்கள் யோசிச்சுட்டு போகிறீங்க. ஆண்டவரோட இல்லத்திற்கு வருகிற போது நீங்கள் அதே மாதிரி கட்டப்பை மாதிரி இங்கே ஒரு என்னத்தை எடுத்துகிட்டு வரணும்? ஒரு விவிலியத்தை கையில், ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கிட்டு வரேன். எனக்கு வாசிக்க தெரியும், ஐ கேன் ரீட், ஸோ ஐ வில் ரெஃபர். அப்போ இறை வார்த்தையை முதலில் தூக்குவது பலன் கொடுப்பதற்கான ஒரு முதல் அடையாளமாக, கனியினுடைய முதல் அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இறை வார்த்தையை தூக்குறது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். பைபிளை தூக்குறது ஒரு ஆசீர்வாதம்.
இதை பிசாசு வேறு விதமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நிறைய பேருக்கு. பைபிளெல்லாம் நீ தூக்க தேவையில்லை, நீ போ, கையை வீசிக்கிட்டு போ, கையை வீசிக்கிட்டு வா, ஆசீர்வாதம் உனக்கு கொட்டும். இல்லை, இருந்தது. அதுக்கு வழி இல்லை, முகாந்தாரம் இல்லை, ஓகே ரைட். பட் ஆனால் வழி இருக்குது, நம்ம முயற்சிக்கணும். அந்தோனியார் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? அந்தோனியார் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? பிடிக்கும் பிடிக்கும். அந்தோனியார் கையில் 2 அடையாளத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அந்தோனியாருடைய கையில் 2 அடையாளத்தை பார்ப்பீங்க எல்லா சுருவத்திலையும். என்ன அடையாளம் இருக்குது? ஒரு பைபிள் இருக்கும், அதுக்கு மேலே குழந்தை இயேசு இருப்பார். இப்போ இதில் எது முதல்ல வந்துச்சு? அவர் கையில் இருக்கிற பொருள், ஒரு பொருள் ஒன்று, ஒரு ஆண்டவர் ஒன்று. இந்த 2 அடையாளத்தில் எந்த அடையாளம் முதல்ல வந்துச்சு? அவர் குழந்தை இயேசுவே என் கைகளில் இறங்கி வாரும், குழந்தை இயேசுவே வாரும் அப்படின்னு கதறி கூப்பிட்டாரா? அவர் குழந்தை இயேசுவே, இயேசுவே என் கையில் வாங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன், இந்த பயல்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. அவர் என்ன பண்ணார்? வார்த்தையின் மீது பாசமாக இருந்தார், வார்த்தையை அன்பு செய்தார். He loved the word. வார்த்தையை அன்பு செய்கிறதுங்கிறது ஒரு அனுபவம். நீங்கள் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தையை அன்பு செய்கிறீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரரை அன்பு செய்கிறீங்க, உங்கள் மனைவியை அன்பு செய்கிறீங்க, என்ன செய்வீங்க? அன்பு செய்கிறேன்னா என்ன செய்வீங்க? அட்டன் பண்ணுவீங்களா இல்லையா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி கொர்றன்னு உட்காந்துருக்குவீங்க? உங்கள் வீட்டுக்காரரை அன்பு செஞ்சீங்கன்னா என்ன செய்வீங்க? மனைவியை அன்பு செஞ்சால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? டெய்லி முத்தம் கொடுப்பீங்களான்னு நான் கேட்கல. டெய்லி நம்ம என்ன செய்வோம்? பேசுவோமா இல்லையா? அவங்களோட பேசுவீங்கல்ல. என்னம்மா காப்பி குடிச்சியா? நீ காப்பி குடிச்சிட்டியா? அவங்க காப்பி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ குடிச்சிட்டியா? சாப்பிடுங்க வாங்க. நீ சாப்பிட்டுட்டியா? ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா? இன்டராக்டிங். இப்போது இந்த வார்த்தையை நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, அந்த வார்த்தையை அன்பு செய்கிறவங்க என்ன செய்வாங்க? இதோட தொடர்பு கொள்ள முயற்சிப்பாங்க. அப்போ வார்த்தையை எடுத்து டெய்லி வாசிப்பாங்க. அப்போ இந்த வார்த்தை என்ன செய்யும்? பதிலுக்கு அதுவும் உங்ககிட்ட பேசும். பிரைஸ் எல்லாம். இப்போ நீங்கள் உங்கள் மனைவியவே பார்க்க விரும்பலை, வீட்டுக்கே வரல, வெளியில் போய் உட்காந்துருக்கிறீங்க, வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் கணவனை பார்க்கவே இல்லை, அவர் ரூமில் இருக்கிறார், நீங்கள் பிசாட்டு ஒரு ஓரமாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற உறவு வளருமா அல்லது உறவு பிரியுமா? உறவு பிரியும். பார்த்தீங்களா? அதே தான் இங்கேயே. இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி கான்டாக்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் ரிலேஷன்ஷிப் வில் பி லாஸ்ட். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அன்பு செய்கிறது, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நீங்கள் யோசிக்கணும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்ருப்போம்? அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் என்ன செய்யணும்? காதில் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் இதயத்தில் தூக்கி வைக்கணும், தூக்கி வச்சு யோசிக்கணும். அப்போ வார்த்தையை நான் அன்பு செய்கிறேன்னா, இந்த கேள்வி நீங்கள் எல்லாருமே கேட்கணும். வார்த்தையை நீங்கள் அன்பு செய்யலை, சும்மா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு செய்தி கொடுக்குறாங்க, போகிறோம் வரோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பயணம் இன்னும் வெறுமையாக இருக்குதுன்னு ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் கிவிங் ஒரு ஃப்ரூட்ஃபுல் ட்ராவலிங், ஒரு உண்மையான திட்டத்தை உணர்ந்த பயணம் இன்னும் நம்மகிட்ட ஆரம்பிக்கலை. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க, இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் நீ கோயிலுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா கோயிலுக்கு போக சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் அதை உணர முடியாது இல்லையா? அதே போல் நீங்கள் இருந்துடக்கூடாது. நீங்கள் ஏன் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அடித்து விரட்டினாங்க, அன்றைக்கி அனுப்புனாங்க, அப்போ பழகுனதுங்க. அப்படின்னா அந்த பழக்கம்தான் உங்களை கோயில் கூட்டிகிட்டு வருது. பைபிள் வாசிக்கிற, ஏன் வாசிக்கிற? டெய்லி ரொட்டீனாக வாசிச்சிருவேங்க. அப்போ உங்களுக்கு மன திருப்தி. இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி, வார்த்தையை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? அங்கே போனால் தான் வார்த்தை கிடைக்கும். ஃபாதர், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற 90% பேருக்கு இது இருக்கும், இந்த உணர்வு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் கேள்வி கேட்டுட்டேன், வார்த்தையை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமை தான் உங்களை இப்போ நிரப்புது.
அந்த வார்த்தை தான் உங்ககிட்ட திருப்பி இன்டராக்ட் பண்ண போது, அந்த வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதமாக எடுத்து செல்ல போகுது. இது ஆல்பர்ட் சாமி கொண்டு வர போகிறதில்ல. ஃபாதர் கேட்டாங்க, எப்படியாவது ஆல்பர்ட்டை பிடிக்கணும், எல்லாரும் மக்கள் கேட்குறாங்க. இப்போ ஆல்பர்ட்டுக்கிட்ட என்ன இருக்குது? அந்தோனியார் மாதிரி பெரிய வல்லமை இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆல்பர்ட் வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பைபிள் தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைகளுடைய இதயத்தில் அப்படியே ஊன்ற வேண்டியது என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆண்டவர் என்னை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பயன்படுத்துகிறார். ஏன்னா நான் செய்கிற வேலை அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் என்ன செய்கிறாரு? மக்களின் உள்ளங்களில் நம்மளை கொண்டு போய் வச்சுட்டாரு. ஆல்பர்ட்டு தனிப்பட்ட விதமாக இங்கே ஒன்றும் பெரிய அழகோ பெரிய அறிவோலாம் இல்லை. ஆல்பர்ட் வச்சிருக்கிற ஆயுதத்தினுடைய வல்லமை உங்கள் இதயத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வல்லமையான ஆயுதத்தை நீங்கள் உணரணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா கடவுளை புகழணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி. உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்க போகிறீங்க. சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை முதல்ல செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு பால் ஒரு 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 லிட்டர் பால் வந்து நீங்கள் காய்ச்சணும். அதுக்கு சோறாக்குற சட்டியை எடுப்பீங்களா? இத்தாம்பரி சட்டி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அப்போ எதை தான் எடுப்பீங்க? பாலுக்குன்னு இருக்கிற கைப்பிடி வச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து, ஏன்னா அது ஸ்டவ்வில் வச்சு தூக்குற மாதிரி ஈஸியாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு பால் பாத்திரம்னு இருக்குது. சாப்பாட்டுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது. அதே போல் தான் நீங்கள் உங்கள் பாத்திரத்தை தயார் பண்ணுறீங்க. அப்போ இந்த பாத்திரத்தை முதல்ல தயார் பண்ணுவீங்க. எப்படி? அதை முதல்ல போய் கழுவுறீங்க, சுத்தப்படுத்துவீங்க. பால் காய்ச்ச போகிறீங்கன்னாக்க நல்ல தண்ணியில், நீங்கள் என்ன தான் உப்பு தண்ணியில் கழுவுனாலும் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அதில் நல்ல தண்ணியை லைட்டாக ஊற்றி கழுவிட்டு தான் நீங்கள் அடுப்பில் வைப்பீங்க, பாலை ஊற்றுவீங்க. ஏன்? இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இவர் அடுப்பாங்கரையில் வேலை செஞ்சிருப்பார் போல இருக்கு. இது அறிவு, இது வந்து பொதுவான அறிவு. இது எல்லாருக்கும் இருக்கும். பால் காய்ச்சற எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வேலைகளை செய்தவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும். பால் காய்ச்சினவங்கலாம் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நிறைய பேர் இன்னும் கை தூக்கலை. இல்லை, எனக்கு வீட்டுக்கார் தான் சாமி காய்ச்சுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த பாத்திரத்தை நம்ம சரி செய்யணும்னா எடுத்த உடனே ஆண்டவரே வார்த்தையை சொல்லுங்கன்னா வார்த்தை கேட்காது, திரிஞ்சு போயிடும். அதனால தான் பைபிள் சொல்லுதில்ல, வார்த்தை எங்கே விழுந்துச்சு? விதைக்கிறவர் விதைக்க போனார், விதையை விதைக்கிறாரு. அந்த விதை எங்கே விழுந்துச்சு? வழியோரம் விழுந்தது, பாறையில் விழுந்தது, முட்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்போ விதைக்கிறவருக்கு தெரியாதா நல்ல நிலத்தில் தான் விதைக்கணும்னு? அப்போ விதைக்கிறவர் அவர் விதைச்சார். அந்த விதைகளில் கொஞ்சம் போய் எப்படி விழுந்துச்சு? இப்படி விழுந்துச்சு. அப்போ விதை யார்? நம்ம வார்த்தை தான். விதை தான் வார்த்தை. அந்த வார்த்தை எங்கே விழுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விதையாகிய அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழணும். இல்லைன்னாக்க பாறையில் வழியோரம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் யார்? நம்ம தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட விதைகளாக மாற்றணும்னா நம்ம நிலம் சரியாக்கப்படணும், இந்த பாத்திரம் சரியாகணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லிக் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வீட்லேயும் எடுத்த உடனே போய் உட்காந்துட்டு ஆண்டவரே தெய்வமே அப்படின்னு பேசக்கூடாது. முதல்ல இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் அந்த ஜெபத்தில் நிலைச்சிருக்க முடியும். அந்த ஃபார்முலா என்னென்னா ப்ரைஸ் அண்டு வர்ஷிப். முதல்ல கடவுளை துதிக்கணும். கோயிலுக்குள்ளே வரீங்க, இங்கே வந்தீங்க, இன்றைக்கி வந்தீங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வரீங்க. உள்ளே வந்த உடனேயும் என்ன செய்யணும்? உள்ளே வந்த உடனே என்ன செய்யணும்? அத்தை வந்திருக்கிறாங்களான்னு தெரியல, அத்தை வந்திருக்காங்களா? அத்தையும் சொத்தையும் தேடப்படாது. அந்த ஃபேன் ஏன் ஓடலை, இந்த ஃபேன் ஏன் ஓடலை தேடப்படாது. சாமியார் ஏன் பழைய அங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கப்படாது. முதல்ல வந்த உடனேயும் யாரை நீங்கள் அட்டன் பண்ணணும்? ஆண்டவரை முதல்ல அட்டன் பண்ணணும். முட்டி போடணும். முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போட்டு அச்சிஸ்டர்ஸிலோ போடணும். சின்ன பிள்ளைங்களாம் போட்டிங்களா? என் குட்டி பிள்ளை பைபிளில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் பைபிளில் பெரிய ஒரு இது போயிட்டு இருக்குது. அவங்க உலகத்தை மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வேறு பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். பைபிளில் ஏதோ காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஞானமாக. ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சி நான் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்திட்டேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். வெரி குட்.
குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து உள்ளே வந்த உடனே HSSல போட்டிங்களா? நம்மளே போடுறதில்ல, குட்டி பிள்ளைங்க எப்படி போடும்? வந்த உடனே அப்படியே வந்தோடனே உட்காந்துருவான். இல்லை, முதல்ல வந்த உடனேயும் என்ன பண்ணும்? போடுங்க பார்ப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும், எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே ஆமேன். இதை போட்டுட்டு கயங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த வாரம் முழுவதும் எங்களை காப்பாற்றுனீங்க, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. முதல்ல துதிக்கணும். உள்ளே வந்து உட்காந்து வாசப்படி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் வராங்க. அப்புறம் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, பணம் அனுப்புனாரா, எல்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்து ஒன்று, ஆண்டவரே ஏப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறேன்? ஏன் வாசப்படி வரைக்கும் சிரிச்சுத்தானே வந்த? ஆண்டவரை பார்த்தோன்னே அப்படியே பொங்கிடுது. ஏன் என் குடும்பத்தை இப்படி படுத்துற நீன்னு? ஏன்னா ஆண்டவர் என்னமோ உடனே படுத்துறாராமா. ஒரு வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பையன் ஒருத்தன் இறந்துட்டான். இந்த அம்மாலாம் நான் பார்த்தேன், ஆறுதல் சொல்கிறேன். உடனே அந்த அம்மா வேதனையில் தான், இறப்பு, ஒரு வாலிப பிள்ளை இறந்துட்டாங்க, ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல கூட நம்ம சுதாரிப்பாக பேசணும். ஏன் ஆண்டவர் என் பிள்ளைய கொன்னாரு? என்ன அவர் என்ன கத்தியோடே நிற்கிறாரா? இல்லை உங்கள் பிள்ளை வண்டியில் போகும்போது யாரை வழுக்கி விட்டு வண்டிக்குள்ளே தள்ளலான்னு பிளான் பண்ணுறாரா? அப்போ நம்ம சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கடவுளை குற்றப்படுத்துகிறோம். கடவுள் ஏன் இதை செய்தார்? கடவுளிடத்துல தீமையே இல்லை, அப்படி தானே சொல்கிறோம். அவர் தீமையை யோசிக்கவே முடியாது. அவர் நன்மைக்கு அவர் முழுமையான அடையாளம், நன்மையினுடைய உதாரணமே ஆண்டவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தீமையை யோசிக்க முடியும்? அப்போ யார் யோசிக்கிறா? நான் யோசிக்கிறேன். நான் பேசும்போது தெரியுது நான் தான் தீமை. அப்போ எங்களுடைய தீமையினால தான் அது நடந்திருக்கு. அப்போ அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? துதி, கன, மகிமை. கடவுளை எங்கெல்லாம் நம்ம புகழ்கிறோமோ அங்கெல்லாம் ஆவியானவருடைய கிருபை இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது சொல்லணும். நிறைய பேர் ஜெபமாலை சொல்கிறேன்றாங்க. எங்கள் வீட்லேயும் ஜெபிக்கிறோம் ஃபாதர், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பாலை வந்து தடார்னு ஒரு சட்டியை கழுவாமல் எடுத்து வைக்கிறீங்க, பால் திரிஞ்சு போயிடுது. ஜெபமும் அப்படி தான். அப்போ ஜெபத்தை ஜெபிக்கும் போது, ஜெபமாலை ஜெபிக்கும் போது முதல்ல துதிக்கணும். துதிகன மகிமை, கடவுளை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கடைசியாக உங்கள் தேவைகள் ரொம்ப தேவையாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லாட்டினா ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கும் போதே கடவுள் திருமுக ஒளியை உங்கள் மீது வீச ஆரம்பிச்சிருவார். அப்போ நீங்கள் புலம்பல் அந்த இடத்துல கடைசியில் வைக்க வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் சரி பண்ணிடுவார். அப்போ நீங்கள் அதை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாயை மூடிக்கிட்டு எந்திரிச்சாலே போதும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு தேவை இருக்குது, இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது, ஆனால் நான் கொடுப்பேன். நீங்கள் கேட்டால் ஒன்று தான் கேட்பீங்க, அவராக கொடுத்தாருன்னா 9 கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். பைபிளில் சொல்லியிருக்கேன் ஃபாதர், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதான் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்குற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம துதிச்சு ஜெபிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலே போதும், அந்த வீடும் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் இருக்கிறது, நல்லது 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 கடவுளை புகழ்வது நல்லது. இணைச்சட்டம் 6:5 எடுங்களே. இணைச்சட்டம் 6:5 இதெல்லாம் நம்ம மனசில் வைக்க வேண்டிய இறைவசனங்கள். பைபிளில் ஒரு 10 வசனமாவது நீங்கள், பைபிளில் எவ்வளோ புஸ்தகம் இருக்குது, எவ்வளோ வசனங்கள் இருக்குது, அதில் ஒரு 10 வசனமாவது நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். உங்களுக்குன்னு உள்ள வசனங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்குன்னு பொருட்கள் வச்சுருக்கிறீங்களே. எனக்கு பிடிச்ச டிவி சாம்சங் தான், எனக்கு பிடிச்ச வாஷிங் மிஷின் எல்ஜி தான், எனக்கு பிடிச்ச இது விஷயம் இதுதான் அப்படின்னு உங்களுக்குன்னு பிராண்டடு ஷர்ட்டு, பிராண்டடு திங்ஸ் வச்சுருக்கிறீங்களே. வாட் இஸ் யுவர் பிராண்ட்? வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் ஃபுல்லாகவே வல்லமை உள்ளது தான். ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்சமானது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த இறைவசனத்தெல்லாம் குறித்து வச்சு மனசுலையும் குறித்து வச்சிடணும். எங்கே நீங்கள் ஜெபிக்கும் போதோ அந்த ஜெபத்தை நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையிலே கட்டுப்பட்டு நிற்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடுறோம் பாருங்க. இணைச்சட்டம் 6:5 வாசிங்க. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட்.
லவ் லெட்டர் எழுதினவங்கலாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நிறையா பேர் எழுதியிருக்காங்க. வீட்டுக்கு போய் இருக்கு, வீட்டுக்காரர் கேட்பார், எங்கடி யாருக்கடி எழுதுனே, எனக்கு எழுதலை கேட்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். லவ் லெட்டர் எழுதுனவங்கலாம் ஒரு சாம்பிள் ஒரு சிம்பிள் போடுவாங்க இல்லையா? என்ன சிம்பிள்? கரெக்டாக சொல்லணும். ஹார்ட் மட்டும் போட்டால் அது ஆஸ்பத்திரி, ஹார்ட் ஆஸ்பத்திரி. ஹார்ட் போட்டு அக்கா அது கரெக்டாக சிம்பிள் போட்டுங்க. ஹார்ட் போட்டு அம்பு கிளியணும். இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய அன்பு செய்கிறாங்க. இப்போ குழந்தைய அன்பு செய்திருப்பீங்க இல்லையா, பெத்த பிள்ளைய. அது உடனே எப்படின்னு அழுவோம். அது அப்போ தான் நீங்கள் போய் பாத்திரத்தில் கையை வைப்பீங்க கழுவலான்னு. இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்து எட்டி ஒரு உத வச்சு, இப்போ தானே தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு உதப்பீங்களா? ஒரு உதப்பீங்களா? என்ன என்னடி செல்லும், இப்போ தானே உனக்கு பால் கொடுத்த. இப்போ உடனே அப்படின்டா. மிட் நைட்டில் கூட குழந்தை அழுதா கூட நீங்கள் என்ன எந்திரிச்சு சும்மா கடை அப்படின்னு அடி போடுவீங்களா? மிட் நைட்டில் கூட நீங்கள் கொஞ்சுவீங்க தானே, வேறு வழி இல்லை. வி ஹேவ் டு பேம்பர் த சைல்டு. நான் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க, எங்கள் தம்பி குழந்தைங்க பிறந்திருந்தப்போ வீட்டுக்கு போயிருந்தேன். குட்டி பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் படுத்துக்கலாம், அதுங்களை அரவணைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கேன். நமக்கு ஆசை வந்துச்சு. ஒரு நாள் நைட்டு வீட்டில் தங்குவோம், எல்லாம் குட்டி பிள்ளைகளாக. பெரிய பிள்ளை கொஞ்சம் பெருசு, 2வது பிறந்துருந்துச்சு. அப்போ அப்படி போய் ஒரு நாள் தங்கலான்னு போனேன். போய் நைட்டு 1 மணி இருக்கும், கத்துச்சு பாருங்க. நான் தூக்கி வாரி போட்டு, என்னப்பா? ஒன்றும் இல்லை நீங்கள் தூங்கப்பா, அதை நீங்கள் தூங்க. உடனே தம்பி வாய்ப்பான். அந்த தொத்த முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் ஆச்சு நான் திருப்பி தூங்குறதுக்கு. திருப்பி தூங்கலான்னு முயற்சிக்கும் போது இன்னொன்று ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவேப்படாது. இந்த ராத்திரி அப்போ தான் நினச்சேன், நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க, இவங்க டெய்லி போட்டு இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்களே பிள்ளை குட்டியோட, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மட்டும்தான் கவலை. என் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மட்டும் கவலை. ஆனால் வீட்டிலலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் 4 பேர்த்துக்குமே கவலை. கணவனுக்கு முடியலன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு முடியலன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஒரு வழியை எல்லாருமே தாங்குறோம் பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், இந்த அன்புங்கிறது வந்து வெளிப்படுத்தப்படணும். அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு தாய் வந்து அன்பை வெளிப்படுத்தும் போது அங்கே வலி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தியாகம் இருக்குது. அது சும்மா வந்து மகனே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு பெத்த தாய் பிள்ளையை படுக்க வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா பிள்ளை வளர்ந்துருமா? இல்லை. அந்த பிள்ளை கூப்பிடும் போதெல்லாம் தூக்கணும், அந்த பிள்ளையை தாங்கணும், பால் கொடுக்கணும், குளிப்பாட்டணும், எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே நிற்கணும். இதுதான் அந்த அந்த உடைகிறது அன்பு. அந்த இதயம் வந்து உடைக்கப்படணும். அப்போ தான் அந்த அன்பு உண்மை. இப்போ நீங்கள் ஆண்டவர் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறோம், அந்த இதயம் உடைக்கப்படுதா? இப்போ நீங்கள்லாம் உடைச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவிலேயே பார்த்துக்கலாம், லைவில் வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். முடியாதவர்களுக்கு ஓகே, முடிந்தவர்கள் அப்போ இந்த அன்பை தான் நம்ம கொடுக்கணும் முழு இதயத்தோடு. அப்படிங்கிற போது நீங்கள் கோயிலுக்கு வரும்போது முட்டி போடணும்னா முட்டி போடணும். அந்த கஷ்டம் அதை தான் நீங்கள் அன்பாக கொடுக்குறீங்க. எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும். சாமியார் நற்செய்தி வாசிப்பார் பாருங்க, நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். நற்செய்தி வாசித்து முடித்த உடனேயும் ஃபாதர் கடைசியாக சொல்லுவார், வாழ்வு தரும் கிறிஸ்துவின். நீங்கள் என்ன அது நிறைய நேரம் மூஞ்சி பார்க்காது, பீடத்தை முகம் பார்த்து சொல்கிறதில்ல நிறைய பேர். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் உட்கார்றதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே ஒழிய இந்த வசனத்தை சொல்லிட்டு உட்காருவோம் அப்படின்னு இல்லை. அப்போது சில பேர் முட்டியே போடுறதில்ல. முட்டி போட முடியாதவங்களை பற்றி நான் பேசலை, போட முடிஞ்ச வாலிப பிள்ளைகளும் சரி, ஹெல்த்தியான மக்களும் இப்போ முட்டி போடுறதில்லை. சிலுவபாதை நடக்கும் பாருங்களேன், நம்ம இதிலெல்லாம் நம்ம தவ காலத்தில் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் எல்லாரும் போவாங்க, போய் முட்டி போட்டு இன்வேரியபிளி எல்லாம் முட்டி போட்டிருப்பாங்க, எக்ஸப்ட் எல்டர்லி பீப்புள் கொஞ்சம் பேர் தவிர. இப்போ எல்லாமே போகிறது கூட கிடையாது. அந்த ஒரு வட்டம் போட்ட காலை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறது. 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 14 ஸ்தலத்துக்கு இப்படியே சுற்றி வந்துடுறது. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இன்னும் முழு இதயத்தோட கடவுளை அன்பு செய்ய விரும்பலை. நம்ம செய்கிறோம்,
ஆனால் அதை நிறைவாய் செய்யலை. இணைச்சட்டம் 6:5 சொல்லுது, எப்படி நீ கடவுளை அன்பு செய்யணும்? முழு இதயத்தோட. அடுத்தது முழு உள்ளத்தோட. உள்ளம் எங்கே இருக்கு? அதுவும் இங்கே தான் சாமி இருக்கு. இங்கே இருக்கு அறிவு. யாரை நீ அன்பு செய்கிற? கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. உங்களை தூக்குனவர், கீழே விழுந்தப்போ உன்னை தாங்கினாரு, தோல்வியில் விடாதபடி உன்னைய தோண்டு விடாதபடி உனக்கு பலன் ஊட்டினாரு, யார் யாரையோ வச்சு உன்னை காப்பாற்றி இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அப்போ அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி அவரை நம்ம அன்பு செய்கிறோம் முழு உள்ளத்தோட. 3வது, எனக்கு இப்படி ஆற்றலோடு செயல்பட்ட ஆண்டவரை நான் ஆற்றலோடு துதிக்கிறேன். அப்போ தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? கரங்களை தட்டுங்க, வாயை தரங்கன்னு சொல்கிறோம். பூசையில் அல்லேலியா பாடுறோம்ல, அங்கே தெரியும் நம்ம ஆற்றல் என்னன்னு. நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் அல்லேலூயா இந்த வாய்க்கும் இந்த காதுக்கும் எவ்வளோ தூரம்? இந்த வாய்க்கும் இந்த காது, ஏன் வாயில் உங்கள் வாய்க்கும் உங்கள் காதுக்கும் எவ்வளோ தூரம்? நீங்கள் உடனே ஏன் வாய்க்கும் அவர் வாய்க்கும் ரொம்ப தூரம் இருக்கேன்னு சொல்லப்படாது. உங்கள் வாய்க்கும் உங்கள் காதுக்கும் எவ்வளோ தூரம்? ஒரு சான் கூட வரமாட்டேங்குது. இங்கே பாடுறது இங்கே கேட்கணுமா இல்லையா? ஆற்றல் அதுதானே. கையை தட்டுங்கன்னா கையை நல்லா தட்டலாம். கோயிலில் தட்டுனா பிசாசு சொல்லிடுவான், கோயிலில் கை தட்டுனா அது கடவுளை அவமானப்படுத்துறது. தயவு செய்து பிசாசு பேசிக்கிட்டு தான் இருப்பான் ஒரு ஓரத்தில். எங்ககிட்டயே சொல்கிறான், என்ன நீ எல்லாத்தையும் கை தட்ட வச்சு கோயிலை அவமானப்படுத்துகிற? நம்ம ஆண்டவர் அவமானப்படுத்தலை. பைபிள் சொல்லுது கைத்தாளங்களோட. பைபிள் சொல்லுது கைத்தாளம்னா என்னது? இதுதான். ஒரு கிராமத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு நல்லது ஒரு கெட்டதுன்னா உடனே 10 லேடிஸ் சுற்றி உட்காந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்மஸ் ராத்திரி கும்மி அடிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார்னு அவங்க பாட்டு அவங்களா கட்டி பாடுவாங்க. கையை தான் தட்டுவாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. அது அழகாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். இப்போ நமக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடுது, அது பொருள். நம்மளாம் உயிர். உயிர் ஆண்டவரை துதிக்கணுமா பொருள் துதிக்கணுமா? உயிர் துதிக்கணும். நம்ம உயிரோட துதிக்கிறோம். வாய் சத்தமாக பாடுது. இப்போ நான் சத்தமாக பேசுகிறேன், எவ்வளவு மிமிக்ரி பண்ணுறேன், என் முகபாவனை எப்படி மாற்றுறேன், இது எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு? சில பேருக்கு கேவலமாக இருக்குது. இருந்தாலும் என்ன இப்போ எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னகிட்டே சொல்லுவாங்க, என்கிட்டே நான் அதெல்லாம் பின்வாங்கிறது இல்லை. ஏன்னா நான் பவுலடியார் சொன்னது போல தான் நம்ம இயேசுவுக்காக பைத்தியக்காரனாக மாறுறோம். வி பிகம் ஃபூல் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காக நம்ம ஃபூலாக மாறுறதுல தப்பு இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் சிலுவையில் எனக்காக அவர் ஒண்ணுமில்லாம போனார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் என்னுடைய உணர்வுக்கு எவ்வளவு பாட முடியுமோ இப்ப நான் பேசலாம்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிக்கிற போது அந்த அன்பு நம்மை வாழ வைக்கிறது. அந்த அன்பை குறித்து 5 காரியங்கள் சிந்திக்கப்படுகிறது. பாருங்க, வலிக்காம நானும் பேசலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல், எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிற பொழுது என்னால் பேசாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் ஆற்றலோடு பேசுவேன். என் ஆண்டவர் என்னை ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு. ராத்திரி பூரா நாங்க டிராவல் பண்ணி வந்தோம். காலையில 4 மணிக்கு தான் இந்த கேட்டை தொட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கணும், 7 மணிக்கு எந்திரிச்சோம். இப்ப சரியாய் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிப்போமா? ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இந்த வசனத்தை மனசுல எழுதி வச்சுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்லது நல்லது நல்லது, கடவுளை புகழ்வது நல்லது. பாடுவோமா?
நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. எல்லோரும். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 அவர் நல்லவராம் வல்லவராம் சொல்லரும் மாண்புகள் உடையவராம். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எல்லையெல்லா நுண்ணறிஞர் எல்லாருக்கும் தந்தை தாயும் அவர். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இந்த பூவுலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளாம். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார் நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. சிதறுண்டோரை சேர்க்கின்றார் மனமுடைந்தோரை தேற்றுகின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. தமக்கஞ்சுவோரை தாங்குகின்றார் நம்பி வந்தோரை காக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது. கைகள் மேல் உயர்த்தி நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாவும் துதிக்கட்டும், சபை துதிக்கட்டும். நீ துதிக்கிற அந்த துதியிலே அருகில் இருப்பவர்கள் ஆவியில் நிரப்பப்படுவார்கள். பரிசுத்த வல்லமையின் ஆவி இந்த இடத்தை வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிரப்பி ஆசீர்வதிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே, இதோ உம்மை கருத்தாங்கிய அந்த தாய் பேறு பெற்றவர் என்று சொன்ன பொழுது நீ சொன்ன வார்த்தை, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதனினும் பேறு பெற்றோர் என்று சொன்னீங்களேப்பா. இதோ பிள்ளைகள் அந்த இறை வார்த்தையை கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் ஓடி வந்த பிள்ளைகளை நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை நிரப்புகிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுத் தருகிறீர் தகப்பனே. தூய ஆவி உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் என்று சொன்ன மாத்திரமாக இவர்களை இப்பொழுது
கற்றுத் தருகிற ஆசீர்வாத அபிஷேக ஆவியின் வல்லமையினாலே நிரப்புகிறீர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் ரெண்டையும் மார்பல வச்சு பரிசுத்த ஆவியே வாரும்னு கூப்பிடுங்க, தூய ஆவியே வாரும்னு கூப்பிடுங்க. இதோ கண்களை மூடி கரங்கள் ரெண்டையும் மார்பல வச்சு ஆசையோடு கூப்பிடுங்க. லவ் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை அன்போடு கூப்பிடுங்க. இதே கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவனின் சப்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு தங்குவேன், உணவருந்துவேன். இதோ ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் இதயத்திற்குள்ளே வார்த்தையாய் வடிவமெடுத்துக் கொண்டே இருக்கிறார். இதயத்திற்குள்ளே இப்பொழுது வந்து அமர ஆசையாய் இருக்கிறார். கூப்பிடுவோமா? பரிசுத்த ஆவியானவரை வாரும். ஆமென். இயேசுவே விரைந்து வாரும். ஆவியேயம் ஆற்றலே நீவா. ஆவியம்மை தூய்மையாக்கவா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, எங்கள் இதயங்களில் நீர் வெளிச்சமாய் வந்து அமர்வதற்காய் நன்றி. பிள்ளைகளின் இதயங்களை நீர் உறைவிடமாய் கொண்டமைக்காய் நன்றி. இந்த ஆலயத்தை இன்று நீர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிற உடைய பேருபகாரத்திற்காக நன்றி செலுத்தி தூய ஆவியின் துணையோடு பயணிக்க எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆண்டவருடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியில் 10வது அதிகாரம், அதில் நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பகுதி நல்ல சமாரியர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். நான் துவக்கத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எதற்கு இந்த தியானம்? ஒரு பயணத்தை நீங்கள் துவங்கணும். அந்த பயணத்தை துவங்குவதற்கு நம்ம ஒரு சில தளங்களை அமைத்து கொள்கிறோம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா உடனே என்ன செய்கிறாங்க? ஒரு பள்ளம் நோண்டுறாங்க, அளவு பிடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழி நோண்டி அதில் பில்லர்ஸ் தூண்களை அமைப்பாங்க, பெல்ட் போடுவாங்க. இதெல்லாம் பேஸ். இப்போ அதை தான் இங்கே செய்துட்ருக்குறோம். இங்கே நீங்கள் ஒரு சில பேர் நினச்சிட்டு வந்திருக்கலாம், இங்கே போய் ப்ரேயருக்கு போனால் எனக்கு இடுப்பு வலி போயிடும், என்னன்னு தெரியல, நெஞ்சு பட படங்குது. ஆல்பர்ட்டோட தியானத்துக்கு போனால் அந்த படபடப்பு நின்றுடும். ஆமாம், நீங்கள் அப்படி நினச்சி வந்தீங்கன்னா மொத்தமாக நின்றுடும். அப்படியெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார்னு நான் சொல்லலை. நாம் எதிர்பார்க்கறது உயர்ந்ததாக இருக்கணும்னு சொல்ல வரேன். பிரைஸ் எல்லாம் இடுப்பு வலியும் கால் கடுக்கிறதெல்லாம் சரியாக போகணுங்கிறத விட உயர்ந்ததை நீங்கள் தேடுங்க. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சரி பண்ணி தருவார். நான் என்ன செய்யணுமோ அதை செய்தேன் அப்படின்னா கடவுள் எனக்கு பலனை தருவார். பிரைஸ் எல்லாம். இப்போ கடவுள் நாங்கள் எவ்வளோ டயர்டாக வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சால் நான் டயர்டாகிடுவேன், ஆனால் இங்கே நின்னால் நான் டயர்ட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் அவர் வேலையை செய்யும் பொழுது அவர் எங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சொல்லுங்க, பலப்படுத்துகிற. பார்த்தீங்களா? அப்போ குடும்பத்தை வழி நடத்துறதுக்கான பலனு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான பலனு, பிள்ளைகளை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன சொன்னாலும் அவன் முறைக்கிறான். நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிறான், சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறான். பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுடைய பிரச்சனை அதுதான். அப்போ பிள்ளைகளை புரிஞ்சிக்கிற அந்த புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல், தொழில் சம்மந்தப்பட்டதில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான ஆற்றல், இது எல்லாத்துலேயும் நீங்கள் சோர்வடைந்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆவி உங்களை பலப்படுத்துவார். எப்போ இதெல்லாம் செய்வார்? அவருக்கு எது உகந்ததோ அதை நீ செய்யும் பொழுது. பிரைஸ் தி லார்ட்.
மத்தேயு 11, 28, 29, 30 அடிக்கடி நீங்கள் கேட்ட வசனம். என்ன வசனம்? மத்தேயு 11, 28, 29, 30. நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம செவுத்துலலாம் எழுதி போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல அதை பார்த்துருக்குறோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மை உடையும். ஒரு பாஸ்டர் இதை பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒரு கோயிலில் ஒரு ஃபாதர் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாராம். சொன்னாராம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கா என்னிடத்திலே வா அப்படின்னார். அதனால அடுத்த வாரம் வருகிற போது உன் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கோயிலில் போட்டுரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னாராம். ஒருத்தன் ஒரு பெரிய சட்டியை எடுத்து பொண்டாட்டியை தூக்கி தலையில் வச்சு கொண்டு வந்தேன். என்னப்பா பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிற? போன வாரம் பாஸ்டர் சொன்னாருங்க, ஏதாவது சுமை இருந்தால் கொண்டு வந்து கோயிலில் போட்டுருந்தாரு. ரைஸெல்லாம் ஆமாம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் பத்தாது, எல்லாரும் புருஷன் பொண்டாட்டி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு போயிருவீங்க. அதனால் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் பைபிள் டெக்ஸ்ட் எல்லாம். இது முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். முதல் பகுதி ரொம்ப சூப்பர். சுமை சுமந்து சோர்ந்து எல்லாரும் என் சுமையை கொண்டுட்டு வந்துடலாம். தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வருது பாருங்க, ஆகவே. அந்த வார்த்தை தான் இணைப்பு வார்த்தை, லிங்கிங் வேர்டு. 2 பகுதியை இணைக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆகவே உன் சுமையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ ஒன்று செய். பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியா, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறேன், 2 வீலர் வாங்கி கொடுப்பேன். பிள்ளைங்க ஆச்சே, அப்பா எப்போ? நீ +2ல் 450க்கு மேலே மார்க் எடுத்தினா, இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டூ திஸ் ஐ வில் டூ திஸ். இப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, இதை செய்தின்னா நான் உனக்கு இதை செய்கிறேன். ஆகவே அடுத்தது வாசிங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு அப்பதான் கிடைக்கும். நீ சும்மா ஆண்டவரே மடிப்பிச்சை கேட்குற ஆண்டவரே. ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு தரையும் மடியை காட்டி காட்டி மடிப்பிச்சனை ஏமாற்ற முடியாது. அருங்குடையில் இருக்கும்போது நான் போன புதுசு திடீர்னு ஒரு பிரச்சனை. போன புதுசுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு அம்மா மடியில் உண்டியல் எடுத்துடுச்சு. முந்தானையில் உண்டியல், எல்லாம் உண்டியல் வச்சிருக்கிறோம். அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலேயும் உண்டியல் போட்டாங்க எல்லாரும். மக்கள் தான் இறக்கமானவங்களாச்சே. அந்த அம்மா திடீர்னு முந்தானியை தூக்கிக்கிட்டு இப்படி போனோம், நீ என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்டியல் அதில் போட்டாங்க. அவள் கொடுத்துட்டாங்க. அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க செய்த செயல். அப்போ போய் கேட்டேன், என்ன கூப்பிட்டு, என்னம்மா பிரச்சனை, ஏம்மா திடீர்னு நீ போய்? இல்லை, நேத்தி ஆண்டவர் என் கனவுல சொன்னார், நீ முந்தானையில் உண்டியல் எடுன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒன்றுகிட்ட சொன்னவர் என்னக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரேம்மா அப்படின்னு. எனக்கும் தான் அங்கி பெருசாக கொடுத்துருக்குறாரு, நானும் அங்கியை தூக்கிக்கிட்டு எப்படியே போக முடியுமா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறோம். தானையில் போய் நம்ம போய் படிப்பிச்சை எடுக்கிறோம், எடுங்க, ஆனால் செய்ய வேண்டியதை செய். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ என் நுகம், மை யோக். மைனா யார் இந்த இடத்துல? என் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு நுகம் இருக்குது, ஆண்டவருக்குன்னு ஒரு கவலை இருக்குதா இல்லையா? அதனால தான் என்ன செய்தார்? சீடர்களை தெரிந்தெடுத்தார். சீடர்களை தெரிந்தெடுத்து, நான் செலக்ட் பண்ண ஸ்பெஷல் சாய்ஸஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, காலையில் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்றேன், இங்கேயே உட்காந்துருங்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்க. அப்படி சொன்னாரா? சீடர்கள் அப்படியே வச்சுருந்தாரா? என்ன பண்ணாரு? சீடர்களை தெரிந்தெடுத்து அவங்கள என் பெயரால் போங்கன்னு சொன்னார். அப்படித்தானே? என் பெயரால் போ. அப்பனா என்ன அர்த்தம்? போய் டூ சம்திங், ஏதாவது செய்ய. அப்போ என்ன செய்யணும்? நான் கிஃப்ட் கொடுக்குறேன், உனக்கு சில கிஃப்ட் எல்லாம் தருவேன். என்னது? பேயை ஓட்டு. இதெல்லாம் மக்கள் செய்ய முடியாது இல்லை, காசு பணத்தை வச்சு வாங்க முடியாது. ஒரு 500 ரூபாயை போட்டு பேய் பிடிச்சிருக்கு கொஞ்சம் ஓட்டி விடுங்க அப்படின்னு கடைக்கார்ட்ட போய் விட்டா கடைக்காரர் ஓட்டி விடுவாரா? ஓட்டி விட முடியாது. அதுக்குன்னு சிறப்பு ஆசீர்வாதங்கள் வேணும் இல்லையா? நோய் நீக்கணும். எப்படி நீக்குவாங்க? டாக்டர்கிட்ட போனால் நோய் நீக்குவார் நம்புகிறோம். ஆனால் எல்லா நோயும் எல்லா டாக்டர்கிட்டையும் தீர்ந்து போகிறது இல்லையே, நோய் நீங்கி போகிறது இல்லையே. அப்போது
கடவுள் சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குறார். அப்போ என்ன அர்த்தம்? கடவுளுக்குன்னு ஒரு நுகம் இருக்குது, கவலை இருக்குது. அப்போ இந்த பிள்ளைக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் என் நுகம்னு சொல்கிறாரு. அப்போ கடவுளுக்கு ஒரு பாரம் இருக்குது. திடீர்னு பார்க்குறேன், ஒரு பிள்ளை வந்து நிற்கிது, நான் நல்லா படிக்கணும் ஃபாதர், எனக்கு இங்கே வழியே இல்லை ஃபாதர், என் பிரச்சனை இதுதான் ஃபாதர். உட்காந்து யோசிக்கும் போது நமக்கு தெரியுது, ஓகே இதனுடைய ஆர்வம் நல்லா இருக்குது, அதனுடைய குடும்ப சூழல் இருக்குது. அப்போ இனிமேல் என்ன செய்கிறோம்? ஓகே ரைட், ஐ வில் ஹெல்ப் யூ. உடனே நம்ம ஆளை பிடிக்கிறோம், அப்பா இந்த பாருங்கள் இந்த பிள்ளை அப்படி இருக்குது, நம்ம 2-3 பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறோம்? அப்படியா ஃபாதர், ஓகே ஃபாதர், ஐ வில் சப்போர்ட். நம்ம அப்போ பாருங்கள், அந்த பிள்ளைக்கு அது கடவுளுடைய நுகம். அந்த குழந்தைக்கு யார் உதவி செய்வா? அப்போ கடவுள் நேராக போக முடியாது இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட பேசுவார், நம்மக்கிட்ட சொல்லுவார். அப்போ அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் சொல்லுவார். இப்போ கடவுள் எனக்கு ஒரு திறமையை கொடுத்து, இறைவாக்கு உரைக்கிற வரத்தை கொடுத்து என்னை உங்கள் முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார். அதே மாதிரி ஆவியானவர் ஒருத்தர் தான், அவர் கொடுக்குற வரங்களோ பல வகை. இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு வரத்தை கடவுள் கொடுக்குறாரு. எப்போ கொடுப்பாரு? நிறைய பேருக்கு இருக்குது, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல என்ன கொடுத்துருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் திருமுழுக்கு வாங்கின போது உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. தூயாவி சும்மா வரமாட்டார். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகும்போது சும்மா போவீங்களா? ஒரு பர்த்டே சும்மா போவீங்களா? என்ன கொண்டு போவீங்க? கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்களா? ஒன்றுமே வாங்கலைனாலும் என்ன செய்வீங்க? ஒரு கவரில் பணத்தை வச்சாவது கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம்ல. அப்போ நீங்களே நன்மை செய்ய கற்று வைத்திருக்கிற பொழுது கடவுள் சும்மா விட்டுருவாரா? ஒரு அழகான பகுதி வரும் இல்லையா? ஒருவன் அப்பாவிடத்தில் போய் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? நீங்களே நன்மையானவைகள் செய்ய கற்று வைத்திருக்கிற பொழுது என் விண்ணக தந்தை தூய ஆவியாரை உங்களுக்கு கொடுப்பது எத்தனை சிறப்பு! பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த தூய ஆவியானவருங்கிறது வார்த்தை ஒன்று தான். ஆனால் வார்த்தையை எடுத்து உத்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வடிவம் பல வகை. அதுதான் கிஃப்ட்டு. தூயாவியானவரை ஒருத்தர் தான், அவர் கொடுக்குற வரங்களோ பல வகையாக இருக்குது. அப்போ கடவுள் இதெல்லாம் கொடுத்து இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். என் நுகத்தை நீ போய் சரி பண்ண, எனக்கு இதுதான் கவலை, இதை சரி பண்ண. ஒரு சிலருக்கு பசி, ஒரு சில பேருக்கு குடும்ப பாரம், ஒரு சிலர் கடவுள்கிட்ட தேடி வர முடியல. இப்படி பிரச்சனையை லிஸ்ட் அவுட் பண்ணினீங்கன்னா ஆயிரமான பிரச்சனைகள், இதயத்தில் காயம், குடும்பத்தை இன்றைக்கி பிசாசு உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் கேட்பீங்க இல்லையா, என்ன சாமி வேலை இருக்குது எனக்கு தெரியலையே, ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? யார் செய்கிறது? அதுக்கு தான் சாமியார் சிஸ்டர்லாம் கொடுத்துருக்குறாங்கோ, நீங்கள் இது செய்கிறதுக்கு தானே உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாங்கோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப பாலிஷ்டாக எங்கள் பக்கம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஜம்முன்னு உட்காந்து. இல்லை இல்லை இல்லை, இந்த சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க கையளவு தான் இருக்கிறோம், அப்படி தானே? குழம்புல உப்பு போடுவீங்க இல்லையா? குழம்புல உப்பு போடுவீங்களா இல்லையா? போடுவீங்களா இல்லையா? வீட்டுக்கார்ட்ட தான் சாமி கேட்கணும் அப்படி சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இப்போ ஆண்கள் சொல்லுங்கள், குழம்புல உப்பு போடுவீங்களா சமைக்கும் போது? என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்போ குழம்புல உப்பு போடுறோம், எவ்வளோ போடுவீங்க? ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்புல ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு கையில் எவ்வளோ உப்பு அள்ளி தாராளமாக போடணுங்க. அப்படி போடுவீங்களா? கையில் அம்மா உப்பு எடுத்து இந்த இம்பிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு மீதியை கொண்டு போய் இப்படி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் எவ்வளவு மக்கள் தொகை இங்கே இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையாளர்கள் இருந்தாலும், கடவுள் ஏன் கிறிஸ்தவனை கையளவு தான் வச்சிருக்கிறாரு. நீ உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ கையளவு தான் இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ என்ன பண்ணு, இந்த சமூகத்திற்கு சாரமாய் மாறு. சாரமாக இருக்கணும், உப்பு சாரமற்று போகக்கூடாது. ஒளி. வீட்டுக்குள்ளே போகிறீங்க, லைட்டை போகிறீங்க, லைட் எரியல, கரண்ட் இல்லை, நீங்கள் இப்போ ஒன்றே ஒளியை தேடுறீங்க, வீடு இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு சின்ன மெழுகு திரிய கொளுத்தி வைப்பீங்க. அதுக்கு இது இத்தினோண்டு மெழுகு திரி போதுமா? கொண்டு வந்து ஒரு வைக்கலை, ஒரு வைக்கலை, ஒரு மூட்டையை அள்ளி போட்டு வீட்டையே கொளுத்தி விட்றான். வீட்டையே கொளுத்துவீங்களா?
ஒரே ஒரு ஒளி அங்கே ஓரமாக வைக்கிறீங்க, அது வீடே ஒளி தருது. ஆண்டவர் உங்களையும் அப்படி தான் உப்பாக ஒளியாக வச்சிருக்கிறார். அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ எப்படி இருக்கிறங்கிறத பாரு. நான் உப்பா இருக்கிறேனா, ஆண்டவர் சொல்லும்படி வாழ்ந்து உப்பா இருக்கிறேனா, ஒளியா இருக்கிறேனா, அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே தான் பிரச்சனை. நம்ம என்ன செய்யணுமோ அதை செயல்படுத்தாம நாம் இன்னொரு கட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேவையற்றவைகளை செய்துட்டு இருக்கிறோம். தேவையற்ற காரியங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேயே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவர் வாழ வேண்டிய முறையை விடுத்துட்டு அவங்க வாழக்கூடாத முறைமைகளை எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டோம். கையில் கயிறை கட்டிக்கிறோம், தாயத்தை போட்டுக்கிறோம், கண்டதையும் போய் நம்ம போய் ஏதாவது ஒரு வீட்டில் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே போய் அங்கே போய் மந்திரத்தை போட்டுக்கிறோம். பிள்ளைகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒத்த காலில் கயிறு கட்டியிருக்கு, ஒரு காலில் கயிறு கட்டிக்கிட்டு அலையிறாங்க. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பங்கில் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் கட்டி, ஆண்களும் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இது யார் எங்கே சொல்லி கொடுத்தாங்க? நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இங்கே இந்த பங்கில் சாமியார் வாலிப பிள்ளைகள் எல்லோரும் ஒத்த காலில் கயிறு கட்ட வேண்டும் சொன்னாங்களா? இல்லை தோடு போடணும், ஒத்த காதில் தோடு போடணும்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள், என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லலை. இப்போ சொல்லாததெல்லாம் எப்படி உள்ளே வந்துச்சு? மாலை போடணும்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம், மாலை போடுறது. சில பேர் பார்த்தா ரெண்டு ஜெபமாலை கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், நான் 5 வருஷமாக போகிறேன் அதனால் 2 மாலை. இது யார் சொல்லி கொடுத்தா? 2 மாலை போடு, 3 மாலை போடுது. மாலை போடுறதை யார் சொல்லி கொடுத்தா? இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம வேற எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ நான் வாழ வேண்டிய முறை, இந்த குடும்பம் ஜெபிக்கும், இந்த குடும்பம் இப்படி தான் இருக்கும், இவர் நேர்மையாக இருப்பாருங்க, இவர் கடவுளுடைய காரியத்தில் கரெக்டாக இருப்பார், இவர் வாயிலிருந்து தீமை வராது. இப்போ எங்கள் அப்பா வாழ்ந்தார். இப்போ எனக்கு திரும்பி பார்க்குறேன், எங்கள் அப்பாவை நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அவரை ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். அவரும் இப்படி ஒரு சூழல்லேருந்து வந்தவர் தான். அவரும் தியானத்துக்கெல்லாம் அப்படி போய் உட்கார்ந்துருக்காரு. பெரிய பேச்செல்லாம் பேசுனது கிடையாது என்ன மாதிரி. அவர் பேசவே மாட்டாங்க எங்கள் அப்பாவெல்லாம். அப்போ அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். அவர் வேலை செஞ்ச இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 பேர் வேலை செஞ்சாங்க. 3 பேர், 3 மதத்தை சார்ந்தவங்க. இதில் இவர் இருந்தால் மட்டும் அந்த லாரி உள்ளே வரும். இவங்க என்ன செய்யணும், அதை அளந்து அதில் இருக்கிற அளவை குறிப்பிடணும். அதில் இவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சி அதை காட்டிட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு 1000 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா அதில் இருக்கிற பொருளை அவங்க வெளியில் போய் பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ 2000 லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1500 தான் இருந்தது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா போதும். அவன் 500 லிட்டரை போய் வெளியில் போய் என்ன செஞ்சிருவான், அவன் பெரிய தொகைக்கு விற்றுருவான். அதுக்கு இவருக்கு எவ்வளோ டிப்ஸு? நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா பெரிய காசு. எங்கள் வீட்டில் மாதம் ஆனால் போராட்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். பால்காரருக்கு காசு தரணும், இல்லை அடுத்த மாதம் தரேன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் போங்க. எங்கள் அம்மா சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம வீடு போராட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டார், அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், அந்த இடத்துல வாங்க மாட்டார். அதனால நிறைய பேர் எங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டு கிடப்பான். யாரா இருக்கா சோசப்பா, அவன் வண்டியை வெளியிலே நிப்பாட்டு, அந்த ஆள் டியூட்டி 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் உள்ள வண்டியை விடு, அடுத்த டியூட்டி ஆள் மாறிடும்ல, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதனால வண்டியை வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டு இவர் டியூட்டி மாறினோன்னே உள்ளே வருவாங்களாம். அப்படியெல்லாம் நடந்திருக்குது விஷயங்கள். அப்போது அவர் என்ன செய்தார், கிறிஸ்தவராக இருக்கிறாரு. நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படி நான் வாழ்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன். வீட்டில் கஷ்டம் இருக்கும், 1000 போராட்டங்கள் இருக்கட்டும், நம்ம அதுக்காக என்ன செய்ய முடியாது, அநீதியை நம்மளுடைய இடைக்கச்சையாய் கட்ட முடியாது, நீதியை ஆடையாக அணிந்திருக்கணும் இல்லையா? அவர் எங்கே கற்றுக்கிட்டார் எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன் அவர் அப்போ நானே சொன்னேன், அப்பா வீட்டில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதே, கஷ்டமாக இருக்குதே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன் அப்படின்னார். நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு. அவர் நோப்பா இல்லைப்பா அது செய்யக்கூடாதுப்பா. அவர் இந்த விளக்கம்லாம் எனக்கு சொல்லலை, செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னார். இன்றைக்கி எனக்கு புரியுது பாருங்களேன். அப்போ பாருங்கள், எதை நம்ம சரியாய் செய்யணும், எதை நம்ம சரியாய் செய்யணுமோ அதை சரியாய் செய்வது. இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்களேன், கற்றுத்தருகிறார்.
இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டிய தளத்தை எல்லாம் விட்டுட்டு செயல்பட முடியாத கூடாத காரியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆனால் கல்யாணம்னு பேசினாலே சாமியார்கிட்ட வந்து கல்யாண விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது உடனே என்ன செய்வாங்க, ஃபாதர் கொஞ்ச நேரம் ஃபாதர் அப்படின்னு போய் காலண்டரை எடுத்து திருப்பி பார்க்குறாங்க. திருமணம்னு பேச்சுவார்த்தை நடத்தின உடனேயுமே காலண்டர் வீட்டில் இருக்கிற அட்டையை எடுத்து திருப்பி பார்ப்பாங்க. ஏன்னா திருப்பி பின்னாடி தான் எழுதியிருக்கும் உனக்கு ராகு எது, காவு ராகு கேது குளிகை இல்லை. 5லேருந்து 6 வந்து ராகு ஃபாதர், 6லேருந்து 6:30 குளிகை, 6:30லேருந்து 7 குப்பை, 7லேருந்து நல்ல நேரம், உனக்கு சாபம் நாசம் கேடு, அந்த நேரத்தில் கட்டி விட்டுருங்க ஃபாதர். எங்களுக்கு என்ன, நீ ஏன் நாசமாக போகிறேன்னு ஆகிட்ட பிற்பாடு முடிவு பண்ணிட்ட பிற்பாடு ஓ பிள்ளைங்க நாசமாக போகணும் நீயே முடிவு பண்ணி, எங்களுக்கு என்ன கட்டுறோம், நாங்கள் ஒன்றும் சொல்கிறதே இல்லை. அப்படியா? ஆனால் பூசை வழிபாட்டில் மாற்றுறதில்ல. ஒரு கல்யாண பூசையில் நான் பார்த்தேன், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், வேதனையாக இருக்குது பிள்ளைகளை. யார் இந்த கோட்பாடுகளை உங்களுக்கு தலைக்குள்ளே வைத்தது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கண்டதையும் சரி, இது எனக்கு அருவருப்பை தருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அருவருப்பை தருது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் வேற ஒன்றை நம்பிக்கிட்டு நிற்கிறியே, பயந்து போறியே நீனு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயம் கேட்டா என் பிள்ளை வீணா போயிடுமோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோ. நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல நேரம்னு நீங்கள் எதெல்லாம் பார்த்து செய்கிறீங்களோ அதெல்லாம் நாசமாக போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரை நம்பி செயல்படுகிற பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்கள் செய்து பாருங்க. ஐ சேலஞ்ச் யூ, கடவுளுடைய பெயரால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பயம்தான் பிரச்சனை இதுக்கு எல்லாமே. நான் கேட்குறேன், ஏன் பயப்படுற? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதேன்னு சொன்னார்ல. அப்போ நம்ம எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு செய்யக்கூடாததையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? பிசாசு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன். களை விதைக்கப்படுது. தலைவர் சொல்கிறாரு, வேலையாட்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயா நம்ம தோட்டத்துக்கு போனோம், நிறைய களைகள் விளைந்திருக்கு, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நான் களைகளை வெட்டிடுறோம். அவர் சொன்னார், வெட்டாதப்பா, இந்த களைகளை யார் விதைச்சா? தீயவன் விதைச்சிருக்கிறான். கடவுள் நல்லதை தான் விதைக்கிறாரு, தீயவன் தீயதை நடுவில் விதைக்கிறான். அப்போ நம்ம எதை பிடிச்சிக்கிறோம்? கலைகளாக மாறி போயிருக்கிறோம்னா மாறணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாற மாட்டார். நாம் மாறி இருந்தால் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். செயல்பாட்டுக்கு இதெல்லாம் இடையூறுகள். செயல்பாட்டுக்கு உள்ளே போகணும், பயணம் என்பதை தொடங்கணும். எந்த மாதிரி பயணம்? செயல்பாட்டுக்கான பயணம். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன். அன்னை மரியாள் அதை தான் செய்தாங்க. நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. மங்கள வார்த்தைன்னு இன்னைக்கு சொல்கிறோம், அன்னைக்கு இடி தலையில். அம்மாவுக்கு கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும். அம்மா என்ன செய்தாங்க? தூய ஆவியால் நிறைந்திருந்ததுனால, எது ஆசீர்வாதம் எது சாபம் என்பதை அறிந்திருந்ததுனால, ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்தியதுனால, அது சாபம் இல்லை அது ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்ததுனால அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமுறுவதில்லை. அதைத்தான் நம்ம மத்தேயு 11, 28, 29, 30 பார்க்குறோம். என் நுகம், கடவுள் சொல்ற என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க மேலே ஏற்றி வச்சுட்டு அவர் பண்ணுவார். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். தூயாவி உங்களுக்கு கொடுக்கப்படுறாருன்னா உங்கள்கிட்ட கடவுள் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுவடையின் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம். அறுவடையின் ஆண்டவரே, அறுவடைக்கு தேவையான ஆட்களை, குருக்களை, கன்னியர்களை அதிகமாக அனுப்பும் ஆண்டவரே. ஏம்மா அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணியம்மா, உன் வீட்டில் 2 பிள்ளை இருக்கே, ஒன்று இன்ஜினியராக, ஒன்று டாக்டர் போகுது, 8th வீட்டு பிள்ளை சும்மா தான் இருக்குது. அடுத்த வீட்டு பிள்ளைக்கு தான் ப்ரேயரை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் பலன் கொடுக்குறேனா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு காத்துட்டு இருக்கார். என் வேலையை செய்ய எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க? ஆண்டவர் இன்னைக்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு வந்து ஆண்டவர் நிற்கிறார். எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, அதை போய் எத்தனை பேர் செய்ய தயாராக இருக்கிறீங்க? எனக்காக யார் போய் வேலை செய்வா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் நான் ரெடி அப்படின்னு சொல்லி கை தூக்குவீங்க? இப்போ தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் வந்து நின்று கேட்குறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை போய் செய்யணும், யார் செய்வா அப்படி கேட்டால் எத்தனை பேர்? ஓகே, கை ரொம்ப சந்தோஷம், கை கீழே போடுங்க. இப்போ நிறையா பேர் தூக்கவே இல்லை. 1/3 தான் தூக்கி இருக்கிறீங்க, 2/3 தூக்கலை. அவங்ககிட்ட கேட்டேன், இல்லை சாமி துணியெல்லாம் ஊற வச்சுருக்கிறேன், எல்லாம் போயிட்டோம், வீட்டுக்கார் சாயந்தரம் வந்துடுவார் சாமி, போய் சாப்பாடு ஆக்கணும். அதெல்லாம் உலக காரியம். கடவுள் கேட்குறது அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம். முதல்ல மனசு வரணும்ல. இங்கே சாமியார் கேட்கும் போது கூட நமக்கு சும்மா கை தூக்கிறதுக்கு கூட மனசு வரலையே. அப்போ ஆண்டவருக்கு எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு எஸ் சொன்னால் தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயலாற்ற ஆரம்பிப்பார். இப்போ ஒரு குட்டி பிள்ளையை கூப்பிட்டு கடைக்கு போய்ட்டு வாப்பா அப்படிங்கிறேன். அவன் போகிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? பொருள் வாங்கிறதுக்கான காசு கொடுப்பேன். அவன் இல்லை ஃபாதர், எங்கள் அம்மா அர்ஜென்ட்டாக நிற்கிறாங்க ஃபாதர், என்னை கூப்பிடுவாங்க ஃபாதர் அப்படின்ட்டானா, இல்லை சரி பரவாயில்ல இந்த 10 ரூபா வச்சுக்கோ அப்படி கொடுப்பேனா? கடவுளுக்கு யார் எஸ் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆவியானவருடைய சிறப்பு வரங்கள் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் உங்களுடைய உடல் கவலை, உடல் சோர்வு, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நாங்கள் வந்து ஒரு பெரிய டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான விடுதலையை நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஒன்றும் விளையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் தாறுமாறாக போயிட்டாங்க, தொழில் பிரச்சனை, அது இது எல்லாம் இருக்கட்டும், ஓரமாக தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஆண்டவருடைய நுகம் எது? நான் என்ன என் கடவுளுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து உங்கள் பயணத்தை இந்த பக்கமாக திருப்புங்களேன். ஆண்டவர் உங்கள் கவலைகளை அவரிடத்தில் விட்டு விடுங்கள். அவருடைய கவலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவர் உன் கவலையை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நம்பி வந்த யாரையும் நான் என்ன செய்யலை? கைவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் இருக்கிறது, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கம். ஆண்டவருடைய வார்த்தை அது, உண்மையான வார்த்தை. கடவுளை நம்பி வந்த சீடர்கள் உலக பார்வையில் வெறுமையாய் தோன்றியது அவர்களுடைய வாழ்க்கை. எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மாதாமாவை கூட இயேசு திருப்பி உள்ளே வராரு பாருங்களேன். ஏதோ மாதாமாவுக்கு 1 மாதம் 1 வருஷத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை. இயேசு திரும்பி ஊருக்குள்ளே வராரு, சொந்த ஊருக்குள்ளே வராரு. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? யார் இயேசு? யார் வீட்டு பிள்ளை இது? இந்த மரியாவா? ஆமாம், அந்த மரியாதான். எதை கனெக்ட் பண்ணுறாங்க? அப்படி இப்படி போயிட்டு வந்து பெற்றது தானே இது பாருங்க. அதனால தான் இயேசுவால் அந்த ஊருக்குள்ளே நற்கிரியைகள் செய்ய முடியல. சூசைப்பர் அவன் அவன் தச்சர்மா வந்தானே, அவன் சும்மா இருந்தாலும் என்னமோ இந்த வேலை தச்ச ஒரு பெரிய பொறுப்புலாம் ஒன்றும் இல்லையே. பாருங்க, அந்த மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை இயேசுவாக பார்க்க முடியல. இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமையை உணர முடியல. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி, நான் வீட்டில் வேலை கிடக்கு, என் பிள்ளைகளை பார்க்கணும். இது பாருங்க குறுகிய எண்ணம். அந்த மக்களுடைய மனநிலை இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறதுனால தான் உங்களால் கை உயர்த்தி ஜெபிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு தகப்பன்ட்ட சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறேன். அரிசிச்சிங்கன்னே இருக்கிறாரு, ஜெபம் வரல. குட்டி பிள்ளைங்க அப்பாவை பார்த்து சிரிக்குது. ஏன்? அந்த ஜெப நேரம் நகைச்சுவை நேரமாக அப்பா மாறிடுச்சு. காரணம் என்ன? அப்பாவுக்கு ஜெபிக்க வரல. ஏன் வரல? நான் சொல்லிடுறேன், ஜெபிங்கன்னு கேட்கு. ஜெபிங்கன்னா என்ன? கேளு, அப்பாட்ட கேளு. ஆண்டவரே, இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்கப்பா, நன்றி. இந்த மனைவியை கொடுத்தீங்க, நன்றி. பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்பா. தொடர்ந்து உங்களுடைய வல்லமையில் நான் ஓடணும். இதை சொல்ல முடியாதா? ஒரு தகப்பனால வார்த்தையை சாதாரணமாக பேச முடியாதா? அப்போ ஜெபிக்கிற நேரத்தில் தீமையின் ஆவி, வெட்கத்தின் ஆவி நம்மளை பிடிச்சு கொள்கிறான். அப்போ கடவுளை கையை தூக்க கொடுத்த வெக்கமாக இருக்குது. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வெக்கம் இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கு அந்த வெக்கம் இருக்கும். நானும் அப்படி தான் வெக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் ஜெபத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இப்படி கையை தூக்க சொல்லுவாங்களா,
அப்போல்லாம் இது புதுசு. இப்போ தான் நிறைய பேர் பழகிட்டோம். இங்கே நிறைய பேர் நீங்கள் தூக்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ தூக்கும் போது எனக்கு வெக்கமாக வரும். பிசாசு நம்ம உள்ளத்தில் வந்து சொல்லுவான், எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னை தான் பார்க்குது அப்படின்னு சொன்னான். உங்கள் லேடிஸ்லாம் நிற்பாங்களா? அப்போ சொல்லுவான், எல்லா பொம்பளைங்களும் ஒன்றை தான் பார்க்குறாங்க, எல்லா பொம்பளை பிள்ளையும் ஒன்றை தான் பார்க்குது. அப்போ இந்த கை வரவே வராது. அப்போ கை பார்த்திங்கன்னா அப்படியே குறக்குழி வாங்கின மாதிரி இதுக்கு மேலே போகாது, அப்படியே நிற்கும். அப்போ புரியாத ஒரு உண்மை இப்போ தான் புரிஞ்சுது, ஒருத்தையும் நம்மளை பார்க்கலன்னு. எவ்வளோ யாராவது ஒருத்தி பார்த்துருந்தாலாவது நான் இங்கே நின்றுப்பேனா? எங்கே நின்றுருப்பேன்? நிறைய என் பிள்ளைக்கு பேம்பர்ஸ் மாற்றி விட்டுட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு இந்த பிசாசு ஏமாத்தி இருக்கிறான் திருட்டு பையன்னு இன்னைக்கு தான் புரியுது. பொய் சொல்லிவிட்டான் பயப்பிள்ள. உங்ககிட்டயும் அவன் தான் பொய் சொல்லுவான். பிரைஸ் எல்லாம். கையை தூக்காத. பக்கத்தில் இருக்கிறவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார்? நீ பெரிய ஆஃபீஸரு, அவன் உங்ககிட்ட வேலை செய்கிறவன், அவன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்? தந்தையின் வலப்புறத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்பிக்கை அறிக்கையில் அதை அழுத்தி அழுத்தி சொல்றோம். என்ன சொல்றோம்? கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார். ஏன் அவர் வலப்புறம் இருந்தா என்ன, இடப்புறம் இருந்தா நமக்கு என்ன? அவர் அங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? உன்னை குறித்து சான்று பகர ஒரே ஒருத்தர் விண்ணகத்தில் இருக்கிறாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி தான் நம்ம கையை தூக்குறோம். ஆள்பட்ட நம்பி இல்ல, பங்கு தந்தையை நம்பி இல்ல, பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களை நம்பி இல்ல, ஆண்டவரை நம்பி நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அதெல்லாம் அவருக்கு உன்னை சாட்சியப்படுத்துகிற சாட்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி வந்தே வெட்கப்படல. சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடணும். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் என் கைகளை மேலே வைத்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
மீண்டுமாய் ஹalleluya 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 ஹalleluya. இப்போ லூக்கா நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் நம்ம சொன்ன இறைவார்த்தைக்குள்ளே கடந்து வரோம். 25வது இறைவசனத்திலிருந்து நல்ல சமாரியரை பற்றி ஒரு பகுதி இருக்கிறது. நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்காத ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல அழுத்தமாக சிந்திக்க போகிறோம். பாருங்கள், திருச்சட்ட அறிஞர், திருச்சட்டத்தை கரைச்சி குடித்த ஒரு அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், எண்ணமே தப்பாக இருக்குது, இயேசுகிட்ட தெரிஞ்சுக்கணும் நோக்கம் இல்லை, இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன். அப்போது நீங்கள் பெரிய அறிஞராக இருந்தாலும் பெரிய வித்தகராக இருந்தாலும் சோதிக்கும் நோக்கத்துடன். இன்றைக்கி நிறைய பேர் பைபிளில் சந்தேகம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அது ஒரு கடவுள் இது கொடுத்துருக்கிறாரு, அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்கல, அதில் தவறு இருக்கிறது அந்த ஒரு எண்ணத்தோடு கேட்குறாங்க. அதுதான் இந்த திருச்சட்ட அறிஞருடைய மனநிலை. உன்னைய எப்படியாவது தப்பாக்கணும், பைபிளை எப்படியாவது தப்பாக்கணும். நிறைய பேர் மாதாமாவை பற்றி எங்கிட்ட இது கேட்பாங்க. மாதாமா எப்படி நீங்கள் மரியாதை வழிபடுறீங்க? பாருங்க, பைபிள் நம்மளுடைய திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் இருக்குது, எடுத்து வாசிச்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட சந்தேகம் கேட்கட்டும். நீங்கள் யாருக்கிட்டையும் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம திருச்சபை, நம்ம குடும்பம், அது என் அப்பா எனக்கு என்ன ரூல் போட்டிருக்காரோ அதுதான் என் வீட்டுக்குள்ளே. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மாவா நீங்கள் என்ன ரூல் போடுறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு. அடுத்த வீட்டுக்குள்ளே ரூல் இருக்குன்னா அது அவங்க வீடு, அவங்க வீட்டு ரூலை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே திணிக்கக்கூடாது. அப்படி யாராவது திணிச்சு இது எப்படி நீ செய்யலான்னா அவங்களுடைய அறியாமை வெளிப்படுது அதில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கத்தோலிக்க மறைக்கல்வியல்ங்கிற நூல் இருக்குது, அதை எடுத்து கொடுத்து இதை படி, எங்கேயாவது கடவுள் மாதாவை நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்கஷனை வச்சுக்கலாம் அப்படி சொல்லி அனுப்பிடலாம். நம்ம அவங்களோட விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நமக்கு உடனே மெசேஜ் அனுப்புவாங்க, இப்படி கேட்குறாங்க நான் என்ன செய்யட்டும்? எங்களுக்கும் பதில் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருச்சட்ட அறிஞரை போன்று சோதிக்கும் நோக்கத்துடன் வருகிறவர்கள் தீமையின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஜாக்கிரதையாக இருங்க. போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். அதற்கு இயேசு, திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதை நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம். திருச்சட்டத்தில் என்ன எழுதி இருக்குது அதை நீ எப்படி வாசிக்கிற? இப்போ இங்கே தான் பிரச்சனையே. அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி வாசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பைபிளை வாசிக்கும் போது கடவுள் எப்படி விரும்புகிறாரு, கடவுள் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறது தான் சரியான மனநிலை. இதுதான் டிசைபிள் ரீடிங்னு சொல்கிறோம். ஒரு 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 சீடன் ஆண்டவரை அணுகுகிற முறை. நான் விரும்புகிறபடி பைபிள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பக்த நிலை, இந்த திருச்சட்ட அறிஞருடைய மனநிலை. அதனால் நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக சொல்கிறார், உன் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட உன் ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது. இயேசு என்ன சொல்கிறாரு? சரியாய் சொல்லிட்டீர், நீ சரியாய் சொல்லிட்ட, அப்படியே செய்யும். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லிட்டாரா? நீ எப்படி வாசிக்கிறேன்னு முதல்ல கேட்டார். அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் வாசிக்கிறேன். வெரி குட், நீ கரெக்டாக தான் வாசிச்சிருக்கிற, நீ கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்ட. இப்போ என்ன செய்? அப்படியே போய் செய். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒன்று செய்யணும். டயர்டாக இருக்கிறீங்க, டீ குடிக்கணும், போய் பிரேக். காட் பிளஸ் யூ.